இன்னைக்கு இந்த மதராசி ரிலீஸ் ஆனதுனால ஒண்ணு சொல்றேன் ப்ரோ. நேத்து என்னன்னா நான் பாத்திருக்கேன் முருகதாஸ் சாரோட ஒரு இதுக்காக சொல்றேன். ஒரு லவ் பண்ணிட்டு இருந்து ஃபேமிலி படமா பண்ணிட்டு இருந்த அஜித் சாருக்கு தீனான்ற ஒரு மாஸ் என்ட்ரி கொடுத்தது முருகதாஸ் சார். அடுத்தது ஒரு வெறும் ஆக்ஷன் அந்த மாதிரி போகும்போது ஸ்டைலிஷா ஒரு ஆக்ஷனை பண்ணி துப்பாக்கின்ற ஒரு படத்தை கொடுத்தது முருகதாஸ் சார். அண்ட் ஒரு உலக லெவலில் இட்டு கொடுத்த கஜினின்ற ஒரு படத்தை சூர்யா சார் கொடுத்தது முருகதாஸ் சார். இன்னைக்கு அதே மாதிரி அந்த ஹீரோன்றதை தாண்டி ஸ்டார்ன்றதை தாண்டி இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்காரு முருகதாஸ் சார் இந்த மதராசி மூலமா. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இவ்வளவு பேர் எல்லாரும் வந்து அதை சூப்பரா ஏத்துக்கிட்டாங்கன்றது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. சோ அந்த இதை பத்தி மட்டும் சொல்லுங்க. முருகதாஸ் சார் ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணும்போது அது ஹீரோக்கு நிறைய சேலஞ்சஸ் வச்சு டிசைன் பண்றாங்க. அதை நம்ம கரெக்டா அதுக்கான ரிஹர்சல்ஸ் எடுத்து ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாம் அப்ரிஷியேட் பண்றாங்க மதராசியில. அதுக்கு நிறைய ரிஹர்சல்ஸ் எடுத்துக்கிட்டோம். எனக்கு அதுக்கு அமரனும் ஹெல்ப் பண்ணுச்சுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அமரனுக்கு அவர் பாம்பேல கூட்டிட்டு போய் நிறைய ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. அது இங்கேயும் ஹெல்ப் ஆச்சு. சோ இது ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதுன்னு தான் நினைக்கிறேன். அது முருகதாஸ் சார் எழுதி இந்த கேரக்டர் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு எனக்கு. அப்ப இதுல இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை தவிர்த்துட்டு நிறைய பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கோப் இருக்குன்றதுனால எவ்ரி சீன் அதனுடைய பெஸ்ட்டை கொடுத்துடும். ஏன்னா இந்த மாதிரி திருப்பி திருப்பி கிடைக்குமான்றது தெரியல. ஒவ்வொரு படத்துலயும் அதை தான் தேடுறோம், முயற்சியும் செய்யறோம். அந்த மாதிரி ஒரு டீமும் சேரும் பொழுது அது நல்லா வருது. பட்